السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தூய எண்ணத்துடன் வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே நாமெல்லாம் அல்லாஹுடைய இறையெல்லாம் பள்ளிவாசல்லே அமர்ந்திருக்கிறோம். இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், பெற்றோர்கள், நம்முடைய சந்ததிகள், இன்னும் குறிப்பாக உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல் லதீ ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹு அல்லாஹுல் முல்க் இத் கால இப்ராஹீம் ரப்பி அல்லதீ யுஹ்யீ வ யுமீத் கால அன உஹ்யீ வ உமீத் கால இப்ராஹீம் வ இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபபுஹித்த அல்லதீ கஃபர் வல்லாஹு ஃபபுஹித்த அல்லதீ கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். இன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அழகிய திருநாமங்கள், அதில் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த திருநாமத்தை பற்றி, ஹை என்றால் அதனுடைய பொருளும் விளக்கமும் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா திஸ்உன் வ திஸ்ஊன் ஃபமன் அஹ்ஸாஹா ஃபக்கத் தஹலல் ஜன்னah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அழகிய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. அதை முறையான முறையில் அதை மனனம் செய்து அதன் முறைப்படி ஒரு மனிதர் வாழ்வாரையானால் அவர் சொர்க்கம் புகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது அல்லாஹ் லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்துல் குர்சி என்ற அந்த வசனத்திலே திருக்குர்ஆனில் 3 ஆயத்துக்களில் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் ஹய்யுல் கய்யூம் என்று வருகிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இஸ்முல் ஆலம், அஸ்மால் ஹுஸ்னா என்றால் அழகிய திருநாமங்கள்,
அதிலும் இஸ்முல் ஆலம் என்று உயர்வான சிறப்பான திருநாமங்கள், அந்த 99லும் உயர் திருநாமங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்களே தவிர எந்த திருநாமம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் கற்றறிந்த உலமா பெருமக்கள் வல்லுநர்கள் இந்த ஹய்யுல் கையுமை தான் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹய்யுல் கையும் தான் அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த விசேஷமான திருநாமம் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி இஸ்மிக்கல் ஆலம், அல்லாஹ்வே உன்னுடைய உயர் திருநாமங்கள் சிறப்பு மிக்க திருநாமத்தை கொண்டு உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அல்லது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதா துஇயத் பிஹி, அதில் அந்த உயர் திருநாமத்தை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் அஜிபத் பதில் கிடைக்கும். இதா சஅலக பிஹி, அதை பற்றி கேட்டால் உத்தியத் கொடுக்கப்படும். அன் தஃபிர்லி வ தர்ஹம்னி, எனக்கு மன்னிப்பை கொடு அல்லாஹ், இரக்கத்தை காட்டு என்று அந்த பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள். இஸ்முல் ஆலம் மிகவும் உயர்வான பெயர். அல்லாஹு லஹு இஸ்முல் ஆலம் இதா துஇய பிஹி அஜாப, அந்த இஸ்முல் ஆலத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் பதில் கொடுக்கப்படும். இதா சுஇல பிஹி அத்தா, அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதி அபூதாவுது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே சொல்லப்படுகிறது. இதுபோன்று இந்த திருநாமத்தை சொல்லும்போது கூட அந்த இஸ்முல் ஆலம் என்று இன்னும் சில அறிஞர்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே மிக சிறப்பு வாய்ந்த உயர் திருநாமம் என்று சொல்லுகிறார்கள். அல் ஹய்யுல் கையும், அந்த ஹய்யுல் கைம் என்றால் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்றால் என்றும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்குத்தான் அல் ஹய்யுல் கைம் என்று சொல்லக்கூடிய இறை திருநாமம். துல் ஜலாலி வல் இக்ராம், வல்லமையும் மகத்துவமும் கண்ணியமும் விருத்திய உடையவன் அல்லாஹ். துல் அர்ஷல் அதீம், அர்ஷை உடைய மிக பிரமாண்டமான கண்ணியமிக்க சிறப்பு வாய்ந்த அர்ஷைக்கு உரியவன். இப்படி 4 விதமான பெயர்கள் சொன்னாலும் இந்த ஹய்யுல் கையுமை தான் அதிகமான உலமாக்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். இந்த ஹய்யுல் கையுமை பற்றி சூரத்துல் பக்ராவிலும் ஆல இம்ரானிலும் சூரத்துல் தாஹாவிலும் அதிகம் 3 இடங்களிலும் அந்த ஹய்யுல் கையும் என்று இணைந்தே வந்திருக்கிறது. இந்த ஹய்யுல் கைம் என்றால் பொதுவாகவே ஹய் என்றால், ஹய்யுன் என்றால் ஜீவன், உயிர் வாழ்பவன் அர்த்தம். ஹய்யுல் கைம் என்றால் நித்திய ஜீவன் என்ற அர்த்தம். அப்படியானால் மனிதனும் ஹையாகதானே இருக்கின்றார், இன்னபிற உயிரினங்களும் ஹையாகதானே இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் உயிருடன் தானே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் 100 ஆண்டுக்கு முன்னால் அந்த மனிதன் இல்லாமல் இருந்தான். அதுபோன்று 100 வயதில் அல்லது 110 வயதில் அவன் மரணித்து விட்டான் என்றால் அவன் முடிவடைந்து விட்டான். அப்போது ஹை என்று இருந்தாலும் அந்த ஹையின் நிரந்தரம் இல்லாத, அதாவது வயதின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக மரணமாக இன்ன பிற காரணங்களால் அந்த ஹை என்று சொல்லக்கூடிய மனித வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. ஆனால் ஹய்யுல் கைம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பமே இல்லாதவன், முடிவே இல்லாதவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஹை என்று சொன்னால் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், அதை போன்று நோ எண்டிங் பாயிண்ட். அல்லாஹுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய ஆரம்பமும் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முடிவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதரை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனம் மினத் தஹ்ரி லம் யக்கும் ஷைஅன் மதுக்கூரா என்று திருமறை குர்ஆனிலே 76வது சூராவில் சூரத்து இன்சான் அந்த அத்தியாயத்துக்கு பேரே மனிதன் என்ற ஒரு அத்தியாயம். அதை காலம் என்றும் சூரத்து தஹர் என்றும் சொல்லுவார்கள். சூரத்து தஹர் என்றால் தஹர் என்ற ஒரு வாசகம் அதில் வருகிறது, அல்லது இன்சான் என்ற வாசகம் வருவதனால் அந்த அத்தியாயத்துக்கு அத்தியாயம் இன்சான் என்று மனிதன் என்றார்கள் அத்தியாயம் என்று சொல்லலாம், அல்லது தஹர் என்ற அத்தியாயம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்ததும் முதல் அந்த வசனத்திலே கேட்கின்றான். 76வது சூறாவிலே அல்லாஹ் ஆரம்பமாகவே கேட்கின்றான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனம் மினத் தஹர்,
மனிதா, நீ எப்படி வந்தாய், எங்கிருந்து வந்தாய்? தகர் லம் யக்குன் ஷைன் மதுக்கூரா, நீ ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு விஷயத்திலே இல்லாத ஒரு வஸ்துவாக, ஒரு பொருளாக நீ இருந்தாய். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் யார், நீங்கள் யார்? இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் நீ இல்லாமல் இருந்தாய். அதுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ ஒரு எந்த பொருளும் இல்லாமல், பெயர் சொல்லக்கூடிய ஒரு பொருளாக இல்லாமல் இருந்தாய். இப்போது நீ வந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னான். அதே போன்றே சூரத்துல் முஃமினீனிலே அல்லாஹ் சொல்லும் போது வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதன் டக்கு டக்கென்று கொட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்துதான் மனிதனை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலே படைத்தேன் என்று சொல்லிவிட்டு சும்மா ஜஅல்நாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மக்கீன், அதாவது அந்த களிமண்ணிலே படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால், அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மனித சமுதாயத்தை நுத்ஃபதன் ஃபீ கராரின் மக்கீன், ஒரு பாதுகாப்பான இடத்தில் நுத்ஃபாவாக, என் இந்திரிய துளியாக நான் வைத்து பாதுகாத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சும்மா ஹலக்னன் நுத்ஃபத, அதற்கு பின்னால் அந்த இந்திரிய துளியை அலக்கத்தன், இரத்தக்கட்டியாக நான் ஆக்கினேன். ஃபஹலக்னா, இரத்தக்கட்டி என்று சொன்னால் சினை முட்டைகளாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபஹலக்னல் அலக்கத்தன் முதுஅத்தன், அந்த இரத்தக்கட்டியை, அந்த சினை முட்டைகளை சதைக்கட்டியாக மாற்றினேன். ஃபஹலக்னல் முதுஅத்த, அந்த சதைக்கட்டிகளை அந்த எப்படியாக மாற்றினேன்? இலாமா, அவர் அந்த சதைக்கட்டுக்கு எலும்பு அமைத்தேன். அல்லாஹ் சொல்லுகிறார் ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, அந்த எலும்புக்கு மாமிசத்தை நான் ஆடையாக அணிவித்தேன் என்று மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சூரத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே வரிசையாக மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லும் போது சூரத் அபஸா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறார் உத்திலல் இன்சானு மா கஃபரா, மனிதன் சபிக்கப்பட்டுள்ளான், நன்றி கெட்டவனாக ஆகின்றான், நன்றி கொண்டவனாக மனிதன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் மின் ஐயி ஷைன் ஹலக்கா, மனிதா எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய், எங்கிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாய் தெரியுமா மனிதா? மின் நுத்ஃபத்தின் ஹலக்கா, சாதாரணமாக பேர் குறிக்கப்படாத ஒரு அற்பமான ஒரு எந்த பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு அற்ப பொருளிலிருந்து நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். ஹலக்கா, உன்னை படைத்திருக்கிறேன். ஃபக்கத்தரா, உனக்கு விதி எழுதி வைத்திருக்கிறேன். உனக்கு எப்படி எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் வழிமுறை வைத்தேன். சும்ம சபீல யஸ்ஸரஹு, அவனுடைய வாழ்க்கை வரலாறுகளை, வாழ்க்கையை, பொருளாதாரத்தை அவன் உலகிலே எப்படி நடமாட வேண்டும் என்று வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சும்மா அமாத்தகு, அதற்கு பின்னால் அந்த மனிதனை நான் மரணிக்க செய்கிறேன். ஃபஅக்பரா, அதற்கு பின்னால் அவனை மண்ணறைக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். சும்மா இதா ஷா அன்ஷரா, அல்லாஹ் நாடும் நேரத்தில் அந்த மன்னரிலிருந்து அல்லாஹ் எழுப்புவான் என்று இந்த மனிதனுடைய ஆரம்பத்தையும் அவனுடைய இடைக்கால வாழ்க்கையையும் அதனுடைய பின்னால் அவன் மரணிக்கிறதையும் மரணித்த பின்பு திருப்பி எழுப்புவதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதை போன்றே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் பூமியில் உள்ள இந்த மனிதனை மட்டுமா, உலகில் இருக்கக்கூடிய, உலகில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய, ஆகாயத்தில் காட்சியளிக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்னும் கடல், மலை, இன்னும் பூமி, வானம், இன்னும் பிரம்மாண்டமான கோள்கள் மற்றும் எல்லாமே, இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பம் முன்னே இருந்தது என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பம் இல்லாமல் இருந்த அந்த பொருட்களை எல்லாம், இந்த சூரியன், சந்திரன், பிரம்மாண்டமான மலை, கடல், எல்லா மலை கடல் அத்தனையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான். அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது பத்தர சமாவாதி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்தான் அல்லாஹ். பாத்திர சமாவாதி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்த, இதுவும் இல்லாமல் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கிறானே. அதை போன்று சொல்லுகிறார் இத ஷம்சு குப்பிரத், இந்த சூரியனை சுருட்டி எடுக்கும் போது இதன் நுஜூமன் கடரத், இந்த ஒரு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும்போது இதழ் ஜிபாலு சுய்யிரத், மலைகளெல்லாம் ஏற்கப்படும் போது இதழ் பிகாரு சுஜிரத்து,
கடலை தீமூட்டப்படும் போது ஒரு காலம் வரும், கடலிலே கொழுந்து விட்டெறியும், அப்படியெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை. இன்னொரு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், இதா சில்சிலத்தில் அருள் சில்சானகா, இந்த பூமி நிலநடுக்கமாக நடுங்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கும்போது இதையெல்லாம் எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் ஹய்யு கய்யூம், நிரந்தரமாக நித்திய ஜீவனாக ஹை என்ற பெயருக்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த குறைவோ எந்த பலவீனமோ ஆரம்பமோ முடிவோ இல்லாத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால்தான் அல்லாஹ்வின் பெயரை நாம் சொல்லும் போது அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், வலா தது மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடன் இன்னொரு தெய்வத்தை, இன்னொரு இணை தெய்வத்தை நீ உருவாக்கவோ அழைக்கவோ வணங்கவோ செய்து விடாதே. அல்லாஹ் யார் என்று சொன்னால், லா இலாஹா இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவனில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், குல்ல ஷைஇன் ஹாலிக், உலகில் அத்தனையும் அழியக்கூடியவை, இல்லா வஜ்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமுகத்தை தவிர. சூரத் ரஹ்மானிலே சொல்லும் போது, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உலகில் உள்ள அத்தனை பிரமாண்டமான எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான், அதற்கு ஒரு நாள் அழி வந்துவிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவம் வாய்ந்த வல்லமை மிக்க ரப்பல் ஆலமீனுடைய திருமுகம் மட்டும் வீற்றிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அவன்தான் அல்லாஹு ஹய்யுன் என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றும் உயிருடன் இருப்பவன் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் போது உலகில் உயிர் வாழக்கூடிய அனைத்து விதமான உயிர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இறந்தவர்களுக்கு உயிரை கொடுப்பதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாத்தன் ஃபாஹியாக்கும், திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், என்ன காரணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், மறுக்கிறீர்கள், வ குன்தும் அம்வாத்தன் ஃபாஹியாக்கும், நீங்கள் மரணித்திருக்கக்கூடிய நிலையில் உங்களை நான் உயிர் கொடுத்தேன் என்று சொல்கிறான். எந்த விதமான பேர் சொல்லப்படாத, எந்த ஒரு அறிவறுப்பத்தக்க ஒரு பொருளாக இருந்த உங்களை, மரணித்த உயிரில்லாத இருந்த உங்களை பாகியாக்கும், உங்களுக்கு உயிர் கொடுத்தேன் என்று சொல்கிறான். அது மட்டும் சும்மா இமீத்துக்கும் சும்மா இஹீக்கும் சும்மா இலைத்துர்ஜோன், மீண்டும் உங்களை நான் மரணிக்க செய்வேன், அதற்கு பின்னால் மீண்டும் உயிர் வரச் செய்வேன். சும்மா இலைத்துர்ஜோன், உங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி என்னிடத்திலே கொண்டுருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா என்றால் பசுமாடு என்ற அர்த்தம். மூசா நபியுடைய காலத்திலே ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் அவர் அந்த மூசா நபியிடத்தில் இருந்து கேட்கிறார்கள், இறந்து விட்டாரே, இவரை கொண்டது யார் என்று கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்துக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறார், இது கால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்கள் ஒரு பசுமாடை அருங்கள். காலு அத்தத்தஹினா ஹுஸ்வா, அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களை கேலி கிண்டலா பண்ணுகின்றீர்கள். கால அஊது பில்லாஹ் நகூன மினல் ஜாஹிலீன், உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உங்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அறிவில்லாத ஒரு மனிதர் இனத்தை சார்ந்தவனாக இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். காலுதுலனா ரப்பக்க யுபையின்னனா மாஹிய, உடனே கேட்டார்கள், சரி அப்படி என்றால் அந்த பசுமாடு எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது அது கால இன்னை யகூலு இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதன் வலா பிக்ருன், அது கிழட்டு தன்மை உடையதாகவோ அது கண்டு தன்மை உடையதாக இல்லாமல் இரண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு மாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவானும் பயனதாலிக்க பஃபன் மாத்துமரோன் காலுதுலனா ரப்பக்க யுபையின்னனா கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராவு ஃபாக்கியுன் லௌனுஹா தஸ்ருன் நாதிரீன். அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் அது எப்படி இருக்கும் அந்த மாட்டினுடைய தன்மை என்று எப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த மாடு கருநிறம் மஞ்சளாக பார்க்கக்கூடியவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாடாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட மாடை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காலதுலனா ரப்பக்க யுபையின்னனா மாஹிய இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா வைன்னா இன்ஷா அல்லாஹ் லகுதூன், அந்த மாடை அல்லாஹ் நாடினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கால இன்னஹு யகூல் இன்னஹா பக்கரத்துன்
அந்த மாடு எப்படி இன்னும் மீண்டும் கேள்விகளை தொடுக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறார், இவர்கள் கேள்வி கேட்க 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 அல்லாஹ் அதை கொஞ்சம் கடினமாகவே ஆக்கி கொண்டிருக்கிறான். பக்கரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ முஸல்லமத்துன், நிலத்தை உழாத, நீர் இறைக்காத, குறைகள் இல்லாத ஒரு மாடாக இருக்க வேண்டும். லாஷியத்த பிஹா, எந்த தழும்புகளும் இருக்கக்கூடாது. காலு அல்லாஹ் ஜிரத்தபில் ஹக், உடனே இப்போது அவர்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று அந்த மாடை தேடி ரொம்ப சிரமப்பட்டு பிடித்து அறுத்து ஒமா காவிய பாலூன் வைதா கத்தத்தும் நர்சன் கத்தாரத்தும் பிஹா, அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருந்த, யார் இவரை கொண்டார் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த இறந்த மனிதரிடத்தில் அந்த மாடை அறுத்து அதனுடைய ஒரு பகுதியை இறந்தவரிடத்திலே போடும்போது அந்த மனிதர் எழுந்து இந்த மனிதர் தான் என்னை கொண்டார் என்று சொல்லி மீண்டும் மரணித்து விட்டார். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பதும், நான் ஹையாக இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், அது மட்டுமல்ல இறப்பவர்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவன் நான் தான் என்று மக்களுக்கு அத்தாட்சிக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன், அவன் பெரும் மன்னன், அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார், எப்படி உங்களுடைய இறைவன் எப்படி இருப்பார் என்று கேட்ட நேரத்தில், அலந்தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹு அல்லாஹு முல்க, அரசாட்சியை கொடுத்த அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே தர்க்கம் செய்தவராக, உங்களுடைய இறைவன் எப்படி இருப்பார் என்று கேட்ட நேரத்தில், இது கால இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் ஹயாத்தாக்குவான் வைமீத், மரணிக்க செய்வான் என்ற நேரத்தில், கால அன உஹ்யி வ உமீத், நானும் மரணிக்க செய்வேன், நானும் ஹயாத்தாக்குவேன் என்று அந்த அரசவையில் இருந்த 2 நபர்களை அழைத்து ஒருவரை கொன்றுவிட்டு ஒருவரை விட்டுவிட்டார். இப்போது பாருங்கள், நான் ஒருவரை மரணிக்க செய்துவிட்டேன், ஒருவரை உயிரிழந்து விட்டுவிட்டேன் என்று சொன்ன நேரத்தில் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் யஅதி பிஷம்ஸ் மினல் மஷ்ரிகி ஃபயதி பிஹா மினல் மக்ரிப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானில் இருக்கக்கூடிய சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்வான், ஆகவே நீ உன் திறமையினால் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வைப்பாக என்று சொன்ன நேரத்தில் ஃபபுஹித்தல்லதி, அந்த நம்ரூத் மன்னன் மௌனம் சாதித்து திணறி திண்டாடி விட்டார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்ட மாட்டான். இதை போன்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது, அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தன் அலா ஊஷிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹ் பஅத மௌத்திஹா, உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் ஒரு ஊரை கிளக்கக்கூடிய இடத்தில், அங்கே அந்த ஊருக்கு சின்ன பின்னமாக வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த கிராமத்தை பார்த்து, இதெல்லாம் எப்படி அல்லாஹ் ஹயாத்தாக்குவான் என்று கேட்கிறார்கள். கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹ் பஅத மௌத்திஹா, இப்படி அழிந்து போன இந்த நகரத்தை அல்லாஹ் மீண்டும் எப்படி உயிர் பெறச் செய்வான் என்று கேட்ட நேரத்தில் ஃபஅமாத்தஹு அல்லாஹ் மிஅத்தாமின், அல்லாஹ் உடனடியாகவே அந்த மனிதரை மரணிக்க செய்து விட்டான். ஃபஅமாத்தஹு அல்லாஹ் மிஅத்தாமின், மரணிக்க செய்து 100 ஆண்டுகள் மரணிக்க செய்து விட்டான். சும்மா பாசகு, மீண்டும் எழுப்பினான். எழுப்பி கால கம் லபிஸ்தஹாதா, நீர் எத்தனை காலம் இங்கே தூங்கினீர் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், கால லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌமன், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில மணி நேரம் நான் தூங்கினேன் என்று அந்த உசைர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், கால லபிஸ்து கால பல் லபிஸ்த மிஅத்தாமின், இல்லை நீர் 100 ஆண்டுகள் தூங்கினீர்கள். இந்த நகரத்தை எப்படி இல்லாமலாக்கியப்பட்டு சின்னாபின்னமாக கிடக்கூடிய நகரம் எப்படி புதியதாக உருவாக்க முடியும் என்று கேட்ட காரணத்தினால் இப்போது உன்னை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்துவிட்டு மீண்டும் எழுப்பி விட்டிருக்கிறேன் அல்லவா. பல்முறையிலா தாமி ஷராபி லம் யத்தசன்னஹி, நீ கோவேரி கழுதையில் வந்தீர்கள் அல்லவா, உங்களிடத்திலே அதாவது கட்டுச்சாதம் உணவு வகைகள் இருந்தது அல்லவா, உங்களுடைய உணவையும் உங்களுடைய தண்ணீரையும் பாருங்கள். லம் யத்தசன்னஹி, அது கெட்டு போகவில்லை. வல்லுர் இலா ஹிமாரி, உன்னுடைய கழுதையை பாருங்கள். வலி நஜியல காய்த்தலின் நாஸ், இதெல்லாம் மக்களுக்கு அத்தாட்சியாக காட்டுவதற்காக. வல்லுர் இலல் இலான், அந்த கோவேரி கழுதினுடைய எலும்புகள் எல்லாம் அங்கங்கே கிடக்கின்றது. கைஃபன் சிஸ்கா, இவைகளெல்லாம் ஒன்றாக திரட்டுவேன். சும்மா நக்சுஹா, அவைகளை மாட்டுவேன். லஹ்மன், அவைகளுக்கு மாமிசம் எல்லாம் மாட்டி. பலம்மா தபையன லஹு, அவருக்கு இதெல்லாம் தெரிந்தபோது அந்த உசைர் கால ஆலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர்,
நான் அறிவேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் உடையவன் என்று நான் அறிவேன் என்று அங்கே திருப்தியாகிறார். அதே போன்று நம்ரூத் மன்னனுக்கு அல்லாஹ்வை பற்றி உணர்த்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். வைத கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா, அல்லாஹ்வே இறந்து போன மனிதர்களை எல்லாம் இறந்து போனவைகளை எல்லாம் நீ எப்படி உயிர் பெறச் செய்வாய் என்று ஒரு கேள்வியை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். கால அவலம் என்ன இப்ராஹிம், என்னை நம்பவில்லையா என்று அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலை கேட்கிறான். உடனே காலம் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அல்லாஹ்வே நிச்சயமாக நான் முழுக்க நம்பியிருக்கிறேன். வலாக்கின் யத்மஇன்ன கல்வி, ஆனாலும் என் மனம் நிம்மதி பெற வேண்டும், உன்னுடைய அந்த ஆற்றலை என் மனம் நிம்மதி பெறுவதற்காக நான் கேட்கிறேன் என்று சொன்ன இடத்து அல்லாஹ் உடனே சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். கால ஃபஹுத் அர்பாத்தன் மினத் தைர், 4 பறவைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்ருஹுன்ன இலைக்க, உங்கள் பிடித்து அவைகளை எல்லாம் துண்டாக வெட்டி உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு சும்மஜால் அலாக்குள்ளி ஜபலின் மின்ஹுன் நஜ்ஸா, அவைகளை ஒவ்வொரு பகுதியாக எடுத்து ஒவ்வொரு மலையின் முகத்திலே கொண்டு வையுங்கள். வைத்துவிட்டு நீங்கள் மீண்டும் வந்துவிட்டு சும்மதோஹுன்ன ஏகீனக்க சையா, அவைகளை எல்லாம் அலையுங்கள். 4 பறவையை எடுத்து பிடித்து துண்டாக வெட்டி 4 விதமான பறவைகளை, 4 இனப்பறவைகளை, அது என்ன பறவைகளாக இருக்கலாம், ஒன்று ஒன்று காகமாகவோ, ஒன்று குருவியாகவோ, ஒன்று கிளியாகவோ இருக்கலாம். இந்த பறவைகள் 4ஐயும் துண்டாக வெட்டி அதை ஒரு கலவையாக ஆக்கி கொஞ்சமாக 4 மலைகளை வைத்துவிட்டு நீங்கள் அலையுங்கள். அழைக்கும் போது சையா, மிகவும் விரைவில் புது பறவைகளாக உங்களை நோக்கி வருவதை பாருங்கள். வஅலம் அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், தெரிந்து கொள்ளுங்கள் இப்ராஹிமே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞானமிக்கவன், என்ன அனைத்து விதமான ஆற்றலை மிகத்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி மரணித்தவரையெல்லாம் உயிர் பெறச் செய்யக்கூடிய மிகப்பெரிய வல்லமையும் ஆற்றலும் உள்ளவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், ரப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களாகிய நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை அவர்கள் எதிர்த்து அவர்கள் அவைகளை எல்லாம் மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைத்து இவர்களெல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் வசனங்களையும் இப்படியெல்லாம் உள்ள முஅஜிசாத்துகளையும் அற்புதங்களையும் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு செய்து காட்டினான். இப்படி எத்தனையோ விதமான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் மூலமாக நபிமார்கள் மூலமாக ரசூல்மார்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து காட்டியது மட்டுமல்ல, உலகம் அழிமறைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மக்களும் அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அந்த ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய சர்வ வல்லமை மிக்க ஹை என்றால் உண்மையான ஹை அல்லாஹ் தான், ஆரம்பமும் முடிவில்லாதவன் அவன்தான், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆற்றலை நாம் முழுமையாக தெரிந்து அதன் பிரகாரம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே இன்றைய நம்ம ஜும்மாவுடைய குத்பாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே செல்லும் போது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய மறுமை நாளுடைய நிகழ்ச்சியையும் யார் நம்புகிறார்களோ, நம்பி உமையத்தக்கில்லாஹ எல்லல்லாஹு மஹரஜா, அல்லாஹ்வை முழுக்க அங்கி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகளை ஏற்படுத்துவான். உமையத்தவக்கல் அலல்லாஹி, யார் அல்லாஹ்விடத்திலே பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அந்த அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய அந்த விஷயங்களை நாம் அறிந்து அல்லாஹ்வையும் நம்மளால் எந்த முறையில் அறிந்து அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைத்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய உண்மை மோமின்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என கூறி எனது முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி